வணக்கம் நண்பர்களே. இன்று நாம விஜயதசமி பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த நாள் ஏன் சிறப்பு, அதன் வரலாறு என்ன, அதோடு வழக்கங்கள், கலாச்சாரம், இன்று நாம் பின்பற்றும் பழக்க வழக்கங்கள் பற்றி 10 நிமிஷம் விரிவாக பார்ப்போம். கடைசி வரை பாருங்க, உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள் தெரிய வரும். இராமன் ராவணனை எதிர்த்து 9 நாட்கள் கடுமையாக போரிட்டார். 10ஆம் நாளில் இராமனுக்கு வெற்றி கிடைத்தது. அதுதான் விஜயதசமி. வெற்றி பெற்ற நாள் என்பதால் இந்த பெயர் மகிஷாசுரனை வீழ்த்திய துர்க்கை தேவியின் வெற்றியையும் இந்த நாளில் கொண்டாடுகிறோம். அதிகாரம் மீது நீதியின் வெற்றி என்பதையே இது குறிக்கிறது. இந்த நாள் நல்ல தொடக்க நாளாக கருதப்படுகிறது. கல்வி, கலை, தொழில் எதிலும் ஆரம்பிக்க சிறந்த நாள். குழந்தைகள் கல்வி தொடங்குவதற்கும் பெரியவர்கள் புதிய வேலை, வியாபாரம் தொடங்குவதற்கும் இது உகந்த நாள். குழந்தைகள் முதலில் கல்வியில் அடியெடுத்து வைக்கும் நாள். பெரியவர்கள் குருவிடம் அழைத்து சென்று குழந்தைகளை எழுத வைக்கிறார்கள். பெரும்பாலும் ஓம் அல்லது ஆ எழுத வைப்பார்கள். முந்தைய நாளான நவமியில் கருவிகளை அலங்கரித்து வைப்பார்கள். 10ஆம் நாளில் வழிபாடு செய்வார்கள். இது தொழில் வளம் தரும். இசைஞர்கள், ஓவியர்கள், நடனக் கலைஞர்கள் தங்கள் கருவிகளை வழிபட்டு ஆசீர்வாதம் பெறுவார்கள். சுண்டல், பலகாரம், படையல் வைத்து குடும்பத்துடன் கொண்டாடுகிறார்கள். வடிந்தியாவில் இந்த நாளில் ராம்லீலா நடக்கும். ராவணன் சிலையை எரிப்பது ஒரு முக்கிய வழக்கம். தென்னிந்தியாவில் அயுத பூஜை பிளஸ் விஜயதசமி ஒன்றாகவே கொண்டாடுகிறார்கள். விஜயதசமி நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி, எத்தனை பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீதியோடு இருந்தால் நிச்சயம் வெற்றி நம்மதே. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம் செய்யலாம். ஆனால் விஜயதசமி தினம் அந்த நல்ல தொடக்கத்துக்கு ஏற்ப நமக்கு எக்ஸ்ட்ரா பிளஸிங் தரும். இதுதான் விஜயதசமி வரலாறு, முக்கியத்துவம், வழக்கங்கள் மற்றும் அதன் ஆழமான அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அனைவருக்கும் இனிய விஜயதசமி வாழ்த்துக்கள்.